நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு. பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகள் அங்க நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலும் போராடிட்டு இருக்கான். இங்க தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல. எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும். எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்ல. ஒரு விழாவில் உட்கார்ந்து சுதா ரங்கநாதன் சொல்ல தெரியலையா, 3 பேர் பேச்சுக்கிறாயா அந்த காணொலியில. இவரே வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு. கேவலப்படுத்தி காய் துப்பிட்டுருவேன். சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்க எல்லாம் ஆள்ற நாட்டுல நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு எதுவும் போய் பிறப்புறாங்க. பார்த்து படிக்கும் போது அதுல அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்புலவர் அவரு. அவர் உங்க பேரு என்ன? சுதா ரங்கநாதனா? நீங்க வந்து என்ன கதகளியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம். அதுலயே அவர் பேசுறாரு முதலமைச்சர், தேடி தேடி பார்த்தாலும் எங்கள் ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது 23ஆம் புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா எல்லாம் வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. திருடங்கையிலே சாவி போயிருச்சு, நாட்டை காப்பாற்ற முடியல. இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு. அதுல என்னவாக இருக்கிறீர்கள்? அதுல ஒண்ணு இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது ஒரு அரசு. இதுக்கு மறுசீராய்வு மனுக்கு போகுதுங்க. குடிக்கிறதுல மறுசீராய்வு போகுது, பிள்ளைங்க படிக்கிறதுல வாய முடியுது. இங்க போயிட்டு என்ன பண்ணுது, பாதை எப்படி இருக்குன்னா கதை இப்படி இருக்குல்ல, கடையை மாத்துதான், கடையை மூடுதான், கதவை இப்படி திருப்பிட்டு கதை இங்கிட்டு முடியுது. ஒரு மான்கராத்தேன்னு ஒரு படத்துல டோன்ட் க்ளோஸ் த பேக் டோர் மேன் ஒரு பாட்டு பாடுவான்ல, அங்க சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பணை கட்டுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவன் 3500 டாஸ்மார்க் திறக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்மால். அப்ப நீட்டு தேர்வு எழுதாத மருத்துவம் தரமில்லை என்றால் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்த பிரதமர் மோடி, ஒரே நாளில் ஜிஎஸ்டி வரி இதான் வரி என்று அறிவிச்ச பெரும் தலைவர்கள், அறிஞர்கள், ஒரே நாள்ல இதுவரை படிச்சிருக்கு இந்த டாக்டர்கள் எல்லாம் அவெல்லாம் செலவணி ஆகாது, செல்லாதுப்பா, நீங்க எல்லாம் நீங்க ஊசி போடாத, மருந்து மாத்திரை கொடுக்காது, நீ தரமற்ற. அதுல குறிப்பா அம்மா தமிழிசையா என்ன கிருஷ்ணசாமியாவது விலக வச்சிருக்கலாம்ல. அதுவும் பிரதமர் என்ன பேசுறார், இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே. மேல கையத்துக்குனா வளர்ச்சின்னு பாக்குறான், கீழே கையத்துக்குனா ஏதோ பாக்குறான், மேலும் கீழும் பார்த்து கழுத்து சுலுக்கி செத்து போயிட்டான் பல இந்தியன். அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது இந்தியாவை பெத்து போட்டு வேற நாட்டுக்கு போயிடுறாரு. இது அனாத இந்தியாவா கிடக்குது. மருத்துவம் நோய் குணமாவது என்பது வெறும் மாத்திரையில் இல்லை, இதயத்திலிருந்து வராத சொற்கள், இதயத்திலிருந்து வராத சொற்களால் இன்னொரு இதயத்தை கவர முடியாது. அப்படி பேசுவதனால் எந்த ஆன்மாக்களையும் இணைக்க முடியாதுங்கிறான் கத்தே. அப்படி இதயத்திலிருந்து வருகிற அன்பு கலந்த, பாசம் கலந்த, கருணையில் கரைந்த இனிய வார்த்தைகளால் தான் பாதி நோய்கள் இங்கு சரியாகுது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஊர்ல ஒன்னும் எம்பிபிஎஸ் படிச்ச மருத்துவர்கள் இல்ல, சாதாரண தலைவலி காய்ச்சல்னா என்ன தலைவலி, ஒண்ணு இல்ல சரியாயிரும், உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒண்ணு இல்ல இந்த பாருங்க, இந்த மாத்திரை இந்த பொடியை இது பண்ணிட்டு அப்படியே தேன்ல குழைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 வேளை அப்படியே வேது பிடிங்க, வேப்பங்களை போட்டு செங்கல்ல உள்ள போட்டு அப்படியே போர்விட்ட மூடி அவன் சொல்றது இருக்குல்ல, அதிலே பாதி நோய் குணமாயிரும். இங்க என்னன்னா முக்கியம் கூட வந்திருக்கிறது யாரு, அதிலே நம்ம பாதி பேரு பாதி கூட வந்திருக்க யாருப்பா, கூட வந்திருக்கிறது யாரு,
அவரை கூப்பிடுங்க. அவன் தனியா கூட்டி பேசுன நமக்கு ஏதோ ஆயிடுச்சு பொருக்கடா. அவனை கூப்பிட்டு குசு குசுன்னு பேசி அவன் வந்து ஒன்றும் இல்லை மாப்பிள்ள இருமாப்பிள்ள வாரேன். அவன் போயிட்டு அவன் ஒரு சீட் வாங்கிட்டு முக்கியமான ஆளுக்கு சொல்லி விடுங்கன்னா முடிச்சுட்டாங்க கதை. என்ன எங்க அப்பா தாவும் காய்ச்சல், அது போய் இப்படி உட்காந்துருக்கேன். பலோ அவன் ஏதாவது சொல்லுவான், எனக்கு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கிறேங்க. அவன் வந்து அது ஒன்று காய்ச்சலுப்பா குது குதுன்னு வருதுப்பா. ஒரு மாத்திரை கொடுப்பான், அவன் வயிற்று வலி கொடுப்பான், கிளவி செத்து போயிடுவான். எது என்னடா நல்லா தான் இருந்துச்சு கிளவி, ஆஸ்பத்திரிக்கு போய் செத்து போச்சுன்ட்டு. நான் தம்பிங்கிற படத்துல ஒரு காட்சி எடுத்திருந்தேன். தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டான். விஷத்தில் கலப்படம். முடியலையே, இன்னும் முடியலையே, மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான். காரணம் மருந்தில் கலப்படம். அதான் பிரச்சனை. இங்க கொன்னு விடுவாப்பா, கொன்னு விடுவான்.